ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டார்ஜிலிங்கோட 13, 14வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். சிங்கி கூட ஷியன் படிக்கிறது ஊகாக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். பாட்டிக்கும் பாக்குறாங்க. ஊகாக்கு பிடிக்கலன்னு தெரியுது. ஊகாவோட அம்மாவும் பாக்குறாங்க. ஷியனை பார்த்துட்டு என்னம்மா இவ்ளோ சாப்பாடு இந்த பையன் வாங்கிட்டு வந்திருக்கான்னு கேட்க, ஷியன் இந்த வீட்ல குடியிருக்கா போல சிங்கி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஓ, இவங்கதான் உன் ஹவுஸ் ஓனர் லேடியா அப்படின்னு கேக்குறான். இத ஊகா தான் மெயின்டைன் பண்ணிருப்பான் போல, ரிலேட்டிவ்னு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி நீங்களும் சாப்பிடுங்க, நிறைய ஃபுட் இருக்குன்னு ஷியன் சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், நாங்க சலூன் வச்சிட்டு இருக்கோம், உனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஊகாவோட அம்மா அவனை கூட்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. ஊகா கோச்சிட்டு அங்க இருந்து வெளியே கிளம்புறான். சிங்கி பின்னாடியே போயிட்டு இருக்கா. என்னடா அப்படியே அமைதியா வெளியே போயிட்டு இருக்க, ஏன் இதுக்கும் மேல பூச்சியெல்லாம் அடிக்கலையான்னு கேட்க, போனா போது பூச்சியை உயிரோட விடலான்னு முடிவு பண்ணிட்டேன், என்னால உலகத்துல இருக்க எல்லா பூச்சியுமா அடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஊகா கேட்டுட்டு இருக்கான். இங்க பாவம் இந்த ஷியனை கூப்பிட்டு அவங்க அம்மா இந்த ஹேர் ஸ்டைல் ஓகேவான்னு கேட்க, ஆண்டி நான் ஸ்டூடெண்ட், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அப்ப இதை பண்ணிக்கோன்னு ஒரு மண்டைய பண்ணி விட்டுறாங்க. அங்க இருந்து மண்டையை காட்டி நல்லா இருக்கா சிங்கின்னு கேட்டுட்டு இருக்கான் ஷியன். சிங்கி பாக்குறா, ஷாக் ஆயிடுறா. என்ன ஆண்டி இது அப்படின்னு கேட்க, ஸ்கூல் பசங்க எல்லாம் இந்த ஹேர் ஸ்டைல் தாமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்ல ஆண்டி எனக்கு கூப்பன் கோடு கூட கொடுத்திருக்காங்க, 8000 ரூபாய் கொடுத்தா நான் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கார்டு வாங்கலாம், எனக்கு எவ்வளவு தெரியுமா அதுல டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்ல, அதுக்குன்னு 8000 கொடுத்தியா அப்படின்னு சிங்கி கேட்டுட்டு இருக்கா. ஆமா, 8000 ரூபாய் கொடுத்தா எனக்கு ரொம்ப நாளைக்கு நிறைய ஆஃபர் கிடைக்கும்ல, லைஃப் டைம் மெம்பர்ஷிப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல, அது சரி அப்படின்னு சிங்கி பாத்துட்டு இருக்கா. ஊகா அங்க வரான். ஸ்டூடெண்ட்ஸ்னா படிக்கிற வேலையை தான் ஃபர்ஸ்ட் பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். நானும் அதை தான் சொல்றேன், நீ ஸ்டூடெண்ட் தானே, படிக்கவா செய்யற அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி கேட்டுட்டு, சரி வாங்க கிளம்பலாமா அப்படின்னு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு போயிட்டு இருக்கா. இந்த ஷியன் இருக்கான்ல, இந்த பையனோட பாஸ் கிட்ட தான் ஹனி வேலை பாக்குறா. அதனாலதான் பிக்கப் பண்ணி டிராப் பண்ற வேலையெல்லாம் அவங்க அப்பா பாக்க சொன்னாருன்னு பாத்துட்டு இருக்கா போல. அவளை பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக, ஷியனை பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக ஹனி அங்க வரான். ஆனா நம்ம சிங்கி நான் பஸ்ல ஏறிதான் போவேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. உடனே பாத்துட்டு நானும் பஸ்ல போய் ரொம்ப நாள் ஆச்சு அக்கா, நான் பஸ்லயே போறேன் அப்படின்னு ஹனி கிட்ட அந்த பையன் சொல்லிடுறான். சோ நம்ம ஷியனும் இப்ப சிங்கியும் மட்டும் தனியா நிக்கிறாங்க. ஊகா பாக்குறான். நான் அப்ப அவ கூட கார்ல ஏறி போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான் கோச்சிட்டு. இத பார்த்து சிங்கி டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. 2 பேரும் மாறி மாறி முறைச்சிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்கிலீஷோட கிளப் ஓனராவே நம்ம சிங்கி தானே இருக்கா. எல்லா பசங்களையும் கூப்பிட்டு இங்கிலீஷ் எல்லாம் படிக்க சொல்லி கொடுத்து, யாரெல்லாம் பெஸ்டா வராங்களோ, இங்கிலீஷ் பேசுற கெஸ்ட் வர போறாங்களாம் ஸ்கூலுக்கு சுத்தி பாக்குறதுக்கு, அவங்களுக்காக ஃபுல்லா ரெடி பண்றா. ஒரு பையன் இங்கிலீஷ்ல ராப் எல்லாம் பாட ஆரம்பிக்கிறான். சிங்கியும் அவங்களை எப்படி பெட்டர்மெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்னருக்காக வீட்டுல ஒர்க் அவுட் எல்லாம் பண்றா. அதுக்கப்புறமா ஆளுக்கு பேட்ச் எல்லாம் கொடுத்து, இந்த பேட்ச்ல நீங்க பேக்ல மாட்டிக்கோங்க, டிசைன் டிசைனா நம்ம மாட்டுறோம்ல, இதை மாட்டிக்கிட்டா இதை பார்க்கும் போதெல்லாம் சென்டென்ஸ் எப்படி ஃபார்மேஷன் பண்றதுன்னு தெரியும், ஒரு கிராமர் ரூல் மனப்பாடம் ஆயிடும், இது நல்ல மனப்பாடம் ஆனதும் நமக்குள்ளேயே பேட்சா மாத்தி மாத்தி மாட்டிக்கலான்னு நிறைய ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. அதே மாதிரி ஃபாரின்ல இருந்து இந்த கெஸ்ட் எல்லாம் வராங்க. சிங்கேஷியன் 2 பேர் தான் இந்த கெஸ்ட் எல்லாம் கூட்டு போயிட்டு ஃபுல்லா சுத்தி காட்டுறது எல்லா பொறுப்பும் இருக்கு. சிங்கியும் ஷியனும் நல்லா இங்கிலீஷ் பேசுறாங்க. ஒவ்வொரு இடமா போய் சுத்தி காட்டிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா அந்த ஹனி இருக்கால, ஷியனோட வீட்டுக்கு நம்ம ஊகாவை கூட்டு வரா. அவங்க வீட்டுல இருக்க ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க் வேலை பாக்கலையாம். சீக்கிரமா சரி பண்ணலன்னா அந்த ஃபிஷ் எல்லாம் செத்து போயிரும்டா, என் பாஸ் கடுப்பாயிருவாருன்னு சொல்ல, தோ சரி பண்ணி தரேன் அப்படின்னு ஊகா அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். இங்க அதே மாதிரி இந்த ஆளுங்க இருக்காங்கல்ல, பேட்ச் எல்லாம் பாக்குறாங்க. செம்ம ஐடியா இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு, சூப்பர்னு சொல்ல, அது மட்டும் இல்ல சார், நாங்க ராப்பிங் கூட ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கோம், பசங்க எல்லாம் சேர்ந்து ராப் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்திருக்க கெஸ்ட் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாரு. பசங்க கூட சேர்ந்து கேம்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட போலாமா அப்படின்னு நம்ம சிங்கி கேட்க, கண்டிப்பா சைனீஸ் ஃபுட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஷியன் இருக்கான்ல, நிறைய எக்கச்சக்கமா அந்த பிளைட் எல்லாம் பத்தி படிச்சு எக்கச்சக்கமா கோர்ஸ் எல்லாம் பண்ணி அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்கான். நிறைய மாடல் செஞ்சு வச்சிருக்கான். அதாவது நம்ம ஊகாவோட கனவை அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஊகாவுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துட்டே இருக்கு. சரி வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ் டேங்க சரி பண்ணிடுறான். அங்க ஷியனோட அப்பா வராரு. ஃபிஷ் டேங்க சரி பண்ணியாச்சா அன்னைக்கு பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. என்ன பண்ற, ஏன் ஸ்கூலுக்கு போகாம வேலை பாக்குற, என் பையன் வயசுதான் உனக்கு இருக்கும் போலயே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஆமா அங்கிள், ஆனா எனக்கு வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு, நான் காசு சம்பாதிக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊகா சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே ஓகே, நான் அப்புறம் உனக்கு கூப்பிடுறேன், பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு ஷியனோட அப்பா சொல்றாரு. அப்ப வெளியே ஹனி வந்துட்டு, என் பாஸ் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலடா, அதனால்தான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன்லாம் சொல்லியிருக்காரு, கண்டிப்பா வேலை கொடுப்பாரு. ஏற்கனவே ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்கறத பத்தி தான் அவர் கூட யோசிச்சுட்டு இருந்தாரு. நீ வேலைக்கு வந்துட்டேன்னு வையேன், உனக்கு ஒரு 9000 யுவான் மாசம் மாசம் சம்பளம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அவர் உன்னை ஏத்தி விடுவாரு. நீ என்ன சொல்ற, வேலைக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்க, நம்ம ஊகா யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் அந்த இங்கிலீஷ் கோச்சிங்ல ஒரு பொண்ணு தோத்து போயிட்டால, அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சோகமா போயிட்டு இருக்காங்க. என்னடி பண்றது, அந்த பொண்ணு ரொம்ப திறமையா இருக்கா, அவ வின் பண்ணிட்டா, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்ல, இருந்தாலும் உனக்கு ஷியன் கூட போட்டோ எடுக்கிற சான்ஸ் மிஸ் ஆயிருச்சு, இந்த சிங்கி போயிட்டு அவன் ஷியன் பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு திட்டிட்டே அங்க இருந்து அவ போயிட்டு இருக்கா. அதே மாதிரி நம்ம சிங்கிக்கு இதுல வின் பண்ணா ஒரு பெரிய ஸ்காலர்ஷிப் கிஃப்ட் வாங்கி தரேன் டீச்சர் சொன்னார்ல, அதே மாதிரியே வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த ஸ்காலர்ஷிப்ப போட்டோ எடுத்து சிங்கி வேகமா ஊகாக்கு அனுப்புறா. பாத்தியா எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
அங்க இருந்து சிங்கி கிளம்பும் போது இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஒரு பொண்ணு தோத்து போன பொண்ணுக்கு அவங்க வந்துடுறாங்க. ஒரு காய் இருக்கும்ல, அப்படியே தலை மேல ட்ரெஸ்ல எல்லாம் ஒண்ணு ஒட்டிக்குமே, அந்த காய பை நிறைய கொண்டு வந்து 2, 3 சிங்கி மேல போடுறாங்க. என்னடி ஓவரா பண்றியா, தலையில ஒட்டிக்கிச்சு பாருன்னு கலாய்க்கிறாங்க. இதுக்கே ஒண்ணுக்கே இப்படி ஓவரா பண்ற, ஒரு பை நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மேல அப்படியே பாஞ்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஊகா வீட்டுக்கு வந்துட்டான். சிங்கிக்கு போன் பண்றான். வீட்ல இல்லையே, ரூம்ல லைட்டே எரியலன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு போன் பண்றான். இல்லையடா, அவ எங்க கூட வரல, அவ தனியா வந்திருப்பான்னு நாங்க நினைச்சோம் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஊகா ரூம்ல போய் பாக்குறான். அவ இல்லன்னு பயந்துட்டு கீழே வந்து வண்டி எடுக்கலான்னு வர சிங்கி சோகமா வந்துட்டு இருக்கா. என்னாச்சு, ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, போன் பண்ணா ஏன் எடுக்கலன்னு கேட்டே உள்ள வர சிங்கி சோகமா இருக்கா. தலையில அந்த காயெல்லாம் 3 நாள் ஓட்டிட்டு இருக்கு. அதை எடுத்து விடுறதுக்கு ஊகா போறான். நீ ஒண்ணும் கை வைக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு சிங்கி போயிட்டு எங்கெங்கெல்லாம் அது மாட்டி இருக்கோ அந்த முடியை அப்படியே கட் பண்ணிட்டு இருக்கா கத்திரிக்கோல் வச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க சிங்கி அப்படின்னு ஊகா அவளை கூட்டு போயிட்டு அப்படியே உங்க அம்மா அந்த ஹேர் வாஷ் பேசின் இருக்கும்ல, அதுல வச்சுட்டு அவளோட ஹேரை இவனே வாஷ் பண்ணி விட ஆரம்பிக்கிறான். ஒண்ணு அந்த காயெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். நீ மட்டும் வந்து என் கூட படிச்சேன்னு வச்சுக்கோயேன், என்கிட்ட யாராவது இப்படி எல்லாம் வம்பு வச்சுக்குவாங்களா, யாராவது என் பக்கத்துல வருவாங்களான்னு சொல்ல முடிய முதல்ல காய வையின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஊகா கிளம்புறான். டேய், வேற எதுக்காகவும் வேண்டாம், எனக்காக வாடா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு சிங்கி கேட்டுட்டு இருக்கா. ஊகா அங்க இருந்து பாதியிலே கிளம்பி போயிடுறான். நேரா வெளியே வரவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வெளியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு சிங்கிக்கு யார் கூடடா சண்டைன்னு கேட்க, சண்டையா, செம்மையா அவளே ஸ்டார் ஆயிட்டா, அவ யார் கூட நான் சண்டை போட போறா, அது மட்டும் இல்லாம சிங்கி ஒன்னும் அவ்வளவு வீக்கான பொண்ணுலாம் கிடையாது, ஸ்ட்ராங்கான பொண்ணு, அதெல்லாம் பத்தி கவலைப்படாதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஊகாக்கு மனசே கேட்கல. சிங்கி அங்கங்க முடிய கட் பண்ணி விட்டால, அதனால ஊகாவோட அம்மா அவளுக்கு ஒழுங்கா ஹேர் கட் கொடுக்குறாங்க. சோகமாலாம் இருக்க கூடாது, ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஆண்டி, நீங்க வந்துட்டு ஊகா படிக்க போகணும்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க, ஏன் தலையெழுத்து, இந்த மாதிரி நான் வாழ வேண்டியிருக்கு. ஒரு வேலை ஊகா படிக்க போகணும் அப்படின்னு நினைச்சான்னா கண்டிப்பா நான் அவனை படிக்கிறதுக்கு முழு பெர்மிஷன் கொடுப்பேன். இந்த வேலைலாம் அவன் பாக்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. சிங்கிக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சிங்கி நேரா ஊகாவோட ரூம்குள்ள வந்துட்டா. வந்துட்டு அங்க இருக்க சில திங்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்கான். ஏதோ பேப்பர்லாம் இருக்கு, அவன் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு அதுல. நல்லா இருக்கே அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே ஊகா வரான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறான். சிங்கி லைட்டா பயந்து போயிடுறா. உன் ஹேண்ட் ரைட்டிங் உண்மையாவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஊகா பாக்குறான். இங்க பாரு, நான் சொல்றதை கேளு, என்ன வேகமா புடி, ஸ்ட்ராங்கா புடி அப்படின்னு சொல்ல சிங்கி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. ஆனா ஊகா டக்குன்னு அவளை டாக்கிள் பண்ணிட்டு அப்படியே செவரோட வச்சு தள்ளி விட்டுட்டு இருக்கான். சிங்கி ஷாக் ஆயிடுறா. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. உனக்கு சண்டை போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஊகா சொல்ல பார்த்தா மேல இவங்க இடிச்சதுல ஒரு பொம்மை கீழே விழுந்துருது. 2 குட்டி பொம்மை கிஸ் பண்ணிக்கிற மாதிரி. சாரி, இது என் பர்த்டே கிஃப்ட்னு சொல்லிட்டு ஊகா அதை அவசர அவசரமா ஒளிய வச்சுட்டு இருக்கான். சரி, எனக்கு ஒண்ணு நீ சண்டைலாம் சொல்லி தர தேவையில்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி அங்க இருந்து போயிடுறா. ஊகா யோசிச்சு பாத்துட்டே இருக்கான். அவ தலையில இந்த காயா அப்படியே மாட்டிட்டு இருந்தது, ரொம்ப அப்செட்டா இருந்தா. அது மட்டும் இல்லாம யோசிச்சுட்டே இருந்தால, நீ கூட வந்தா யாராவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா அப்படின்னா அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். ஒருவேளை நம்மளும் படிக்கிறத பத்தி ட்ரை பண்ணலாமோன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுக்கு நிறைய இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவனை தடுத்து நிறுத்துது. சிங்கி அடுத்த நாள் காலையில பஸ் ஏறி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா. பார்த்தா ஊகா அதே பஸ்ல பின்னாடி நின்னுட்டு அவளை அப்படியே பத்திரமா பார்த்து கூட்டு வர ஆரம்பிக்கிறான். சிங்கி நேரா ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள கரெக்டா அந்த பக்கமா ஃபாலோ பண்ணிட்டே தான் அவன் போறான். ஆனா தப்பான பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறான். சிங்கி எங்க போனான்னு இவன் ஒரு செகண்ட் யோசிக்க சிங்கி பின்னாடி வந்து இவனை தட்டிட்டு இருக்கா. சார், என்ன எனக்கு பாடி கார்டா பின்னாடியே பத்திரமா வந்துட்டு இருக்கீங்களா, அது என் கூடயே வர வேண்டியதானே, ஸ்கூலுக்கு வந்து படிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்ப இந்த 2 பொண்ணுங்க சிங்கி கிட்ட வம்பு வச்சுக்கிட்டாங்கல்ல, அந்த 2 பொண்ணுங்க அவளை பார்த்துட்டு ஓடுறாங்க. உன்னை பார்த்துதான் ஓடுறாங்க பாத்தியா அப்படின்னு சிங்கி சொல்ல, இல்லையே, என்ன பார்த்துட்டு ஓடுற மாதிரில, தெளிவா உன்னை பார்த்துட்டு ஓடுறாங்க, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்க நம்ம குட்டி பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. சிங்கி மேல அந்த காயெல்லாம் கொட்ட வந்தப்போ சிங்கி அப்படி தள்ளி விட்டு அந்த பக்கத்துல கொட்ட வந்தால அந்த பொண்ணு தலையில எல்லாத்தையும் கொட்டி விட்டுடுறா. ஏய், என்னடி பண்றன்னு அவளுங்க திட்ட, ஏண்டி நீங்க மட்டும் தான் என்கிட்ட வம்பு வச்சுக்கீங்களா, நான் ஒண்ணு வச்சுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பியிருக்கா கெத்தா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, இல்லையே, உன்னை பார்த்துதான் அவங்க ஓடுறாங்க அப்படின்னு சிங்கி சமாளிக்க ஆரம்பிக்கிறா. உன் போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆப் ஒன்னு டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான் அந்த ஊகா. உன்னோட போனை 3 தடவை சும்மா டேப் பண்ணுன்னு வச்சுக்கோயேன், எனக்கு தானாவே கால் வந்துரும். அது மட்டும் இல்லாம நீ எந்த இடத்துல இருக்க அப்படிங்கறது எனக்கு நோட்டிபிகேஷன் வந்துரும். எங்க டேப் பண்ணி பாருன்னு சொல்ல அதே மாதிரியே கால் வருது. சரி, ஓகே அப்படின்னு சிங்கி போயிட்டு வா பாடி கார்டு பாய்ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. இங்க அதுக்குள்ள நம்ம ஊகாவோட அம்மா இருக்காங்கல்ல, ஐப்ரோ டாட்டூ பண்ண கத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் கம்மி விலையில ஒரு பொண்ணுக்கு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதால படி கேவலமா போட்டிருக்காங்க. கிளாஸ் கூட போல, யூடியூப பார்த்து போட்டிருக்காங்க. அதனால ரொம்ப அசிங்கமா இருக்கு. அந்த லேடி பார்த்துட்டு என்ன பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க, அசிங்கமா இருக்கு, என் புருஷன் பார்த்தாருனான்னு கத்த ஆரம்பிக்க, கண்ணாடி போட்டுக்கோ, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இது செங்கி இருக்கால, அவ எனக்கு கிஃப்டா கொடுத்ததுன்னு சொல்லிட்டு கண்ணாடியை வேலை கொடுத்து விட்றா. சரி, ஓகே, நான் 2 நாள் பாப்பேன், அதுக்குள்ள சரியா போல அப்புறம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்க இருந்து கிளம்பி போறா. ஊகாக்கு தெரிஞ்சது உங்களை வச்சு செய்ய போறான்னு அசிஸ்டன்ட் சொல்ல, அவனுக்கு மட்டும் தெரியவே கூடாதுரா அப்படின்னு ஊகாவோட அம்மா புதுசா ட்ரை பண்ணி காசு சேர்க்கலான்னு பார்த்தேன், இப்படி அவன் யாருக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா இங்க ஹனி இருக்கால, அவ ஆபீஸ்ல பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கா. அங்க ஊகா வரான்.
ஏதோ இன்டர்வியூக்காக அவங்க அப்பா கிட்ட வந்திருப்பான் போல. அங்க ஊகா கூட போட்டி போட்டு இன்னொரு ஆளு இருக்கான். 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. ஊகாவோட அப்பா பாத்துட்டு இருக்காரு. திறமையான ஆளுங்க தான் எனக்கு பிடிக்கும். உங்க 2 பேரும் மேலயும் நிறைய திறமை இருக்கு. உங்க 2 பேர்ல நான் யாரையாவது சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க இருக்க ஆளு ஊகாவே பாத்துட்டு இருக்கான். கொஞ்சம் பெரியவன் போல. இங்க இன்னொரு பக்கம் ஊகாவோட கிளாஸ் டீச்சரை அங்க ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு, அந்த பையன் ஊகா திருப்பி திருப்பி லீவை எக்ஸ்டெண்ட் பண்றான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் 15 நாள் உங்களுக்கு டைம் தரேன். அதுக்குள்ள ஊகா ஸ்கூலுக்கு வரலனா அவன் பேரை வந்து நாங்க ஸ்கூல் ரெஜிஸ்டர்ல இருந்து எடுத்துருவோம். அவன் எப்பவுமே வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. டீச்சர் அப்செட் ஆயிட்டு நேரா சிங்கியை பாக்குறதுக்கு போறாங்க. ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடுறாங்க. உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்க ஊகா இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியே வரான். இன்னும் இந்த 2 பேர்ல யாருன்னு செலக்ட் பண்ணல போல. இங்க பாருப்பா, எங்க கிட்ட ஒரு க்ரூவே இருக்கு. நாங்க ஒட்டு மொத்தமா எல்லா பொறுப்பையும் பாத்துக்குவோம்னு சொல்ல, க்ரூ இருக்குன்னு சொல்லிட்டு ஓவரா ஆடாத. அப்படி இருந்தா மட்டும் என்ன தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஊகா நக்கலா கேக்குறான். அந்த செக்ரட்டரிய கைக்குள்ள போட்டுதான் சீனை போட்டுட்டு இருக்கியான்னு கேட்க, பாத்து போ பல்ல உடைச்சிட போறேன்னு ஊகா அந்த ஆள் அனுப்புறான். அங்க ஹனி வந்துடுறா. என்னடா ஆச்சுன்னு. இல்ல ஒன்னும் ஆகல, சாப்பிட போலாம் வா அப்படின்னு நம்ம ஊகா நம்ம ஹனியை கூட்டிட்டு பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு சாப்பிட போயிட்டு இருக்கான். சிங்கி மெசேஜ் பண்ணிப்பா போல இந்த கடைக்கு வான்னு சொல்லியிருந்திருக்கான். சோ சிங்கியும் அங்க போறா. போய் பக்கத்துல ஊகா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. அங்க இருந்து நான் உன்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும்னு பாத்துட்டே இருக்க, ஹனி இருக்காளேன்னு சொல்லிட்டு சிங்கி சொல்லவே மாட்டிக்கிறா. ஹனி நம்பால் தான், எதுவா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு அப்பயும் ஊகா சொல்றான். ஹனி பாக்குறா, நம்மளே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துடலான்னு நான் போய் உனக்கு நூடுல்ஸ் வாங்கிட்டு வரேன்னு கிளம்பி உள்ள போயிட்டு இருக்கா. டேய் ஸ்கூலுக்கு வாடா ப்ளீஸ்டா, 15 நாள் தானே டைம் இருக்குன்னு சொல்லிட்டு சிங்கி அந்த கேப்ல சொல்லி வச்சிடுறா. ஹனி மறுபடியும் திரும்ப வந்துடுறா. நூடுல்ஸ குடுக்குறா. என்ன ஸ்கூல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. இங்க பாரு, முதல்ல சாப்பிடு அப்படின்னு ஹனி சொல்ல, சிங்கிக்கு சாப்பாடே இறங்கல. ஊகாக்கு இப்படியே டைம் போயிருமோன்னு சொல்லிட்டு கவலையா இருக்கு. ஒருவேளை வேலைக்கு போயிருவானோன்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க மறுபடியும் இந்த டீச்சர் நேரா கிளம்பி ஊகாவோட அம்மாவை பார்க்க போக, ஊகாவோட அம்மா ஒரு ஆள் குறையுதுன்னு சொல்லிட்டு அந்த கேம்பிளிங் விளையாடுவாங்கல்ல, அங்க இவரை கூட்டு போயிடுறாங்க. விட்டா போதும்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து ஓடி வராரு. ஊகா பாக்குறான். டீச்சர் என்ன இங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நீ ஸ்கூலுக்கு வர போறியா இல்லையா அது எனக்கு தெரியாது, இந்த போட்டோ எல்லாம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கவரை கொடுக்குறாரு. அதுல ஊகாவோட போட்டோ ஏதோ டாக்குமெண்ட்லாம் இருக்கு. சிங்கிக்கு தெரியக்கூடாதுன்னு அதை வேகமா உள்ள ஒளிச்சு வச்சிட்டு இருக்கான். ஊகா அன்னைக்கு நைட்டு வீட்டுல இருக்கும் போது அவங்க அம்மா போறாங்க. என்னடா டீச்சர் வந்தாருடா, நீ ஏன்டா ஸ்கூலுக்கு போலாமேடா அப்படின்னு சொல்ல, மா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஊகா கேக்குறான். எனக்கு வந்துட்டு முக்கியமா நீ என்ன நினைக்கிறங்கிறது தான் முக்கியம். ஸ்கூலுக்கு போகணுங்கிற ஒரு துளி என்ன இருந்தாலாவது நீ கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடு, மத்த எல்லாத்தையும் பாத்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஊகாக்கான குழப்பம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. கரெக்டா அன்னைக்கு நைட்டு எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல தூங்குறதுக்கு போயிடுறாங்க. ஊகா ஆனா அவனோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்கான். ஸ்கூல்ல அவார்ட் வாங்கின போட்டோஸ் எல்லாம் இருக்கு. சிங்கி இருக்கால டக்குன்னு கதவை தட்டுறா. போட்டோஸ் எல்லாம் ஒளிய வச்சுட்டு ஊகா என்னன்னு கேட்க, என் ஜாக்கெட்ல ஜிப்பர் போயிடுச்சுடா, சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. தூ கொடு அப்படின்னு அதை சரி பண்றதுக்குள்ள போட்டோஸ் எல்லாம் சிங்கி எடுத்துட்டா. பாக்குறா, எவ்வளவு அவார்டு வாங்கியிருக்க, பரவாயில்லையே, ட்ரோன் கிளாஸ் எல்லாம் முடிச்சிருக்க, கலக்குற. நீ இந்த ஜாக்கெட் போட, ஸ்கூல் யூனிஃபார்ம் நீ எப்படி இருக்க நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஊகாவும் அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டு காட்டிட்டு இருக்கான். டேய் அழகா இருக்கடா, வாடா ஸ்கூலுக்கு போலான்னு சொல்லிட்டு கேட்க, இங்க பறிச்சிங்கி நான் பண்ணதெல்லாம் பேப்பர் ராக்கெட், அது பறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஊகா சொல்றான். ஒன்னே ஒரு ராக்கெட் எடுத்து அதை ஒரு நூல்ல கட்டி செலோட்டை போட்டு செவர்ல ஓட்டி வச்சிடுறா. பாத்தியா அந்த ராக்கெட் இப்ப பறந்துட்டே இருக்கு. எவ்வளவு கஷ்டமான ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் கியூட்டா ஒரு சொல்யூஷன் இருக்குடா அதுக்கு, நீ யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு சிங்கி அங்க இருந்து கிளம்புறா. ஊகாக்கு இன்னும் மனசுல சரி ஓகே ஸ்கூலுக்கு போலாமோ அப்படின்னு தோணிட்டு இருக்கு. சிங்கிக்கு மெசேஜ் பண்றான், நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு ஒண்ணு கூட்டு போறேன், என் கூட வா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சிங்கியும் விட்டுடுறா. அடுத்த நாள் காலையில ஊகாவும் சிங்கியும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஆனா அந்த லேடி இருக்கால ஐப்ரோ போச்சே, அந்த லேடி மறுபடியும் வந்துடுறா. அவ ஐப்ரோஸ் இன்னும் மோசமா இருக்கு, காயம்லாம் வேற வந்திருக்கு. அந்த லேடி புருஷனையும் கூட்டு வர, புருஷன் சரியான ரவுடி போல. எவ்வளவு தைரியம் தான் என் பொண்டாட்டியோட ஐப்ரோவை இப்படி ஆக்கி விட்டுருப்பன்ட்டு கடையில இருக்கிற திங்ஸ் எல்லாம் உடைச்சு தள்ளிட்டு இருக்கான். பாட்டி அங்க வராங்க. என்னப்பா பண்றீங்க, நிறுத்துங்கன்னு சொல்ல, அந்த ஆள் அப்படியே அடிக்கிற அடியில பாட்டி மேல ஒரு பொருள் விழுந்து பாட்டி சேர்ல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. அந்த ஆள் பாக்குறான், பயந்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வாமா வெளியே போலான்னு சொல்லிட்டு அப்ப கூட கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஊகா சிங்கி 2 பேருமா சேர்ந்து அங்க இருக்க ஒரு போட் இருக்கு, பெரிய கப்பல் நின்ன இடம், அங்க போறாங்க. இந்த கப்பல் கடைசி வரைய அதோட இடத்துக்கு போகாமலே இங்கே நின்றுச்சான். சிங்கி உனக்கு தெரியுமான்னு கேட்க, யாருக்கு தெரியும், அது வர வேண்டிய இடம் இதுவா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சிங்கி மறுபடியும் இவனை மோட்டிவேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. ஆனா கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இல்ல. அதுக்குள்ள ஊகாக்கு போன் வந்துருது. ஊகாவும் சிங்கியும் கிளம்பி ஓடி வராங்க. பாட்டிய டாக்டர் பாத்துட்டு இருக்காரு. இந்த ஹாஸ்பிட்டல் பத்தாது, பாட்டிய பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கன்னு சொல்ல, வேணா இங்கே பாத்துக்கலாம்னு பாட்டி கத்துறாங்க, செலவு கூட ஆகும்னு. பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹனிலாம் அங்க வந்துடுறா. நீ கவலைப்படாதடா, நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன், நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்லைன்ல யாராவது டுட்டோரியல் பார்த்துட்டு வேலை செய்வாங்களா, இது நம்ம சர்டிபிகேட் இல்லனா நமக்கு கண்டிப்பா கெட்ட பேர் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹனியும் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஊகாவோட அம்மா திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. டாக்டர் வராரு. உடனே கண்டிப்பா ஒரு குட்டி சர்ஜரி பண்ணிதான் பாக்கணும், ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ள பண்றது நல்லது, இப்போதைக்கு தேவையான அளவுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஊகா பாக்குறான். இன்னும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே இருக்கு அவனுக்கு.
சிங்கி மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்துட்டா. சோகமாவே இருந்துட்டு இருக்கா. அவங்க அம்மா வேற உடம்பு சரியில்லாம போயிட்டு இறந்து போனாங்கல்ல. அந்த ஞாபகம் எல்லாம் அவளுக்கு வருது. அது மட்டும் இல்லாம போய் கம்ப்ளைண்ட் குடுத்ததுல இந்த இடத்தோட பார்லர் இருக்குல்ல, அது சீல் வச்சு மூடிடுறாங்க. அது வரை யாருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்க கூடாதுன்னு. பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கு. பில்லு நிறைய வருது. எவ்வளவுப்பா பில்லுன்னு சொல்லிட்டு பாட்டி கேக்குறாங்க. பாட்டி இன்சூரன்ஸ் கவர் பண்ணும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஊகா வெளியே வரான். சிஸ்டர் கிட்ட இதெல்லாம் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகுமா அப்படின்னு கேட்க, இன்சூரன்ஸ்ல கவர் ஆனதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிறது தான்ப்பா அவங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல, ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன் சிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்த்தா சீல்லாம் வச்சுட்டாங்கல்ல. போலீஸ் ஊகாவோட அம்மாவை கூப்பிட்டுருக்காங்க. அந்த லேடி தான், நீ வந்து எனக்கு என்ன தெரியுமா பண்ற, கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சமாவது காம்பன்சேஷன் கொடுக்குற, இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு கேட்க ஊகா அங்க வந்துடுறான். இங்க பாருங்க, எங்களோட பொருளே நீங்க எக்கச்சக்கமா நிறைய உடைச்சிருக்கீங்க. உங்களால எங்க பாட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நாங்க பண்ணது தப்பு தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்கு காம்பன்சேஷனா எங்களால ஒரு 30,000 ரூபாய் தர முடியும். அதுக்கு மேல எங்களால தர முடியாது அப்படின்னு ஊகா சொல்லிட்டு இருக்கான். என்ன ஏமாத்துறீங்களா அப்படின்னு அந்த லேடி கத்த ஆரம்பிக்கிறா. போலீஸ் பாக்குறாரு. எனக்கே இது கரெக்ட் தாங்க தோணுது அந்த பையன் சொல்றது. அதையே பண்ணிக்கோங்க, இல்லன்னா அது கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த லேடி கோச்சிட்டு நான் கோர்ட்டுக்கு போறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறா. ஊகாவும் ஊகாவோட அம்மாவும் பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. இல்லடா, நான் வந்துட்டு நல்ல டுட்டோரியல்லாம் பார்த்தேன்டா, கரெக்டா தான்டா பண்ணேன். அவங்க அம்மா புலம்பிட்டே வந்துட்டு இருக்க. அம்மா கொஞ்ச நேரம் அமைதியாரு, பாட்டு கேளுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காதுல ஹெட்போன்ஸ் போட்டுட்டு ஊகா அமைதியாயிட்டு 2 பேரும் ஒன்னா கிளம்புறாங்க. அத்தோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு ஊகா நினைச்சா கூட 10 ஸ்டெப் பேக் போயிருதுல. அடுத்து என்ன நடக்க போகுது, ஸ்கூலுக்கு போவானா மாட்டானா, தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.